மேம் நீங்கள் ஒரு டான்ஸ் அகாடமி ரன் பண்ணுறேன்னு சொல்லுங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட டான்ஸ் கிளாஸ் பேர் வந்து ஸ்டெப்ஸ் டான்ஸ் கிளாஸ். அது வந்து நொலம்பூரில் எடுத்துகிட்டு இருக்கேன். இட்ஸ் பாஸ்ட் லைக் 4 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் ஆஃப் கிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இட் கம்போஸ்ட் ஆஃப் லைக் வெஸ்டர்ன், ஜாஸ், சால்சா, பிகினிங் அண்ட் வந்து கண்டெம்பரரி வித் சினிமேட்டிக் டான்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஒர்க். என்னோட கிட் வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து டே கேரில் ஜாயின் பண்ணப்போ ஐ ஸ்டார்டட் அ ப்ரோக்ராம். அதை பேஸ் பண்ணி தான் ஐ காட் திஸ் லைக் டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ கிட்ஸ்னாலே ஜெனரலாக ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி கிட்ஸ்னாலே வந்துட்டு நாட்டினஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ். அது பார்க்கும்போது நான் இங்கே இந்த பக்கம் வந்துட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது டெய்லியில் பேக் சைடில் வந்து நிறைய பல்ட்டி அடிக்கிறது, குட்டி கரணம் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. தே வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜிஸ். ஸோ நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்மளும் கிட்டாக மாறினா தான் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும்.